எல்லாம் விவரமானவங்க தான் அரசியலுக்கு வர்றாங்க. காய் நகர்த்துறவங்க தான் அரசியலுக்கு வர்றாங்க. காய் நகர்த்தலைன்னா அரசியல்ல அவங்க பருப்பு வேகாது. யாரா இருந்தாலும் சரி, அறிஞனாக இருந்தாலும் சரி, முட்டாளாக இருந்தாலும் சரி. பல சமயம் முட்டாள்கள் தலைவர்களாக இருக்கு, பல சமயத்தில். ஆனா அறிவாளி தான் ஜெயிப்பான். அதனால அரசியல் என்பது சினிமாக்காரன் இல்லை, நாடகத்தில் நடிக்கிறவன்றது இல்லை, சாதாரண தொழிலாளி இல்லை, மூட்டை தூக்கிறவங்க இல்லை, டீ கடை வச்சிருக்கிறவங்க இல்லை, யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். யார் வேணாலும் வரலாம். அது இந்த நாட்டோட சுதந்திரம், சுதந்திர இந்தியாவோட. தயவு பண்ணி அந்த மாதிரி தப்பான இதுல யாரும் பேசாது. யார் வேணாலும் வரலாம். அவங்க வந்த கடைசியில் அவங்க சரியான அரசியல், உங்களுடைய விருப்பம். நீங்க வாக்களிக்கிறது வாக்களிக்காது உங்களுடைய விருப்பம். தயவு பண்ணி அரசியல்வாதிக்குன்னு ஒரு தகுதியை யாருமே நிர்ணயிக்க முடியாது. எப்படி திரைப்பட இயக்குனருக்கு ஒரு தகுதியை, ஒரு நடிகனுக்கு ஒரு தகுதியை நீங்கள் நிர்ணயிப்பது இல்லையோ, அந்த மாதிரி அரசியல்வாதிக்கும் தகுதியை நிர்ணயிக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்குமே தகுதி அவர்களுடைய வெற்றியை பொறுத்துதான் தகுதி நிர்ணயம் செய்யப்படுகிறது. நான் ஜெயிச்சாதான்